வெள்ளையும் ஜொல்லியுமா ரிக்ஷாவில் உட்காந்து சன் டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. ராம் சண்டி டெம்பிள் தான் நான் முதல்ல போனது. அதாவது கோனார்க் டெம்பிள் போகிற ரூட்டில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. இந்த கோயிலை பற்றியான தனி வீடியோவை நான் ஆன்மீகலை சேனலில் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போனது கோனார்க் டெம்பிள். இந்த டெம்பிள் பிரம்மாண்டத்தோட உச்சமாக இருந்தது. இதை பற்றியான தனி பதிவு நந்தினி வைப்ஸில் கொடுக்குறேன். என்னதான் நேத்திக்கு பண்ணேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்கெங்கே போனேங்கிறத ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், 10 ரூபா நோட்டில் இருக்கிறது அப்படியே இந்த கோனார்க் டெம்பிளில் பார்க்க முடியும். 2 பேரும் சேர்ந்து இந்த வெயில் காட்டுக்கு சோடா குடிக்கிறது தான் இப்போதைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரிசா சாண்ட் ஆர்ட் மியூசியம் போயிருந்தோம். ஆக்சுவலி நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் ஒரு முறை இந்த மாதிரி மணல் சிற்பம் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் நவராத்திரி டைமில். அந்த ஃபோட்டோவை நான் விரைவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோவும் தனியாக நான் நந்தினி வைப்ஸில் செப்பரேட்டாக கொடுக்குறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இந்த சாய் கடைக்கு வந்திருக்கோம். நந்தினி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வந்து சாய் கப் அண்ட் இதில் 2 பிஸ்கெட் இருக்குது. ஒரு பிஸ்கெட் பாதி உள்ளே போயிடுச்சு. அண்ட் அதுக்காக சாய் கடைக்கு வந்து இப்போ சாய் குடிக்க போகிறோம். எதனால அந்த கிஃப்ட் உங்களுக்கு? ஏன்னா நம்ம சாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேங்கிறதுனால ஒரு தாட்ஃபுல் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்புறமா காமிக்கிறேன். பட் இது வந்து செம்ம தாட்ஃபுல். ஏன்னா நாங்கள் ஒரு ஊராக போய் டீ குடிச்சிட்டு இருக்கோம், பிஸ்கெட் சாப்பிட்றோம், பல ஊர் தண்ணியை குடிச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சாய் குடிச்சுட்டு இருக்கோம். பூரி ஜெகநாதருடைய மகா பிரசாதம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வந்திருந்தது. நல்ல அந்த தால் ரைஸு அப்புறம் ஜீரா ரைஸ் இந்த மாதிரி வந்திருந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டோம். சாயந்தரமாக அப்படியே கொஞ்சம் வாக் போய் ஜெகநாதர் கோயிலில் அந்த கொடி ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது பற்றியான ஒரு ஸ்பெஷல் பதிவு ஆன்மீகலை சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை ரசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தெருவோரமாக இருக்கக்கூடிய அந்த கடைகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ரூம் வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளோ தான் செகண்ட் டே vlog. தேங்க்யூ.